சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ உருவாகி கொண்டிருக்கும் திரைப்படம் ஜெயிலர் 2. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து இந்திய திரையுலகோடைய மிக முக்கியமான சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாருமே சேர்ந்து நடிக்கிறாங்க. கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் இந்த படம் 1000 கோடி அடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது. அதைத் தொடர்ந்து இப்போ யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஒரு புது காம்போ உருவாக போகுது. அதாவது ராஜமௌலி ரஜினியை சந்தித்து கதை சொல்லியிருக்காராம். கண்டிப்பாக இந்த முறை 1000 கோடியெல்லாம் கிடையாது, கண்டிப்பாக பேன் வேர்ல்டு படமாக எடுக்க போகிறோம் என ராஜமௌலி பேசியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இந்த வருஷம் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 படங்கள் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுகிறது. முதல் படம் ஜெயிலர் 2. இந்த ஜெயிலர் 2 படத்தை தொடர்ந்து தலைவர் 173 படம் என்னதான் அடுத்த வருஷம் பொங்கலுக்குன்னு சொல்லப்பட்டாலும் பொங்கலுக்கு வெளியாவதற்கு முன்பாகவே தீபாவளிக்கு வெளியாகவும் அதிக வாய்ப்பு இருப்பதாக தற்போது தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதைத் தொடர்ந்து அடுத்த வருஷம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் ராஜமௌலி இணைய போகிற படம் இருக்கும் என தற்போது தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதாவது ராஜமௌலி ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சந்தித்து ஒரு சின்ன ஒன்லைனை சொன்னாராம். ரஜினிக்கு ரொம்பவே பிடிச்சு போனதுனால இந்த படத்தை டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாராம். ஆனால் ரஜினி சார் கூப்பிடாததுனால ராஜமௌலி இப்போ வரைக்கும் ரஜினியை வச்சு படம் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி ஒரு மேடையில் சொல்லியிருந்தார். அதாவது முத்து படத்திலிருந்தே நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ரஜினி சாரை வச்சு படம் பண்ணணும்னு, ஆனால் இப்போ வரைக்கும் என்னால் பண்ண முடியல. தொடர்ந்து ரஜினி சாருக்காக நான் காத்து கொண்டிருப்பேன் என ராஜமௌலியே பேசியிருந்தார். இப்போ வாரணாசி படத்தை பிரம்மாண்டமாக எடுத்துகிட்டு வராரு. கிட்டத்தட்ட 2 பாகங்களாக இந்த படம் உருவாகிட்டு வருது. மகேஷ் பாபு தான் இந்த படத்தில் நடிச்சிட்டு வராரு. தொடர்ந்து பிரம்மாண்ட இயக்குனர்னு பேர் எடுத்த ஷங்கரே இப்போ ஃபார்ம் அவுட் ஆகிட்டார். ஆனால் ராஜமௌலி தான் இப்போ உண்மையான பிரம்மாண்ட இயக்குனராக திகழ்ந்து வராரு. அவரோட இயக்கத்தில் ரஜினி நடிக்க வேண்டும் என பல நாள் கனவாக ரசிகர்கள் வேண்டி விரும்பி கேட்டுட்டு வராங்க. அது இப்போ நனமாக போகுது. அதாவது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனல் கதையை தான் ரஜினியை வச்சு எடுக்க போகிறதா ராஜமௌலி சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இந்த சயின்ஸ் ஃபிக்ஷனல் கதையில் ரஜினி மட்டும் கிடையாது, மிக பிரம்மாண்டமான நடிகர்களும் இந்த படத்தில் இருப்பாங்க என தற்போது தகவல்கள் கிடைச்சிருக்கு. தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் பேன் வேர்ல்டை கணக்கீடு வச்சு தான் இந்த படத்தை எடுக்க போகிறாராம். கண்டிப்பாக ரஜினியோட கெரியரில் உச்சத்தை தொடர அளவுக்கு தான் இந்த படம் இருக்கும் என சொல்லப்படுகிறது. ஆனால் இதற்கான சிச்சுவேஷன்ஸ் அமைந்து வந்தால் கண்டிப்பாக இந்த படம் நடக்கும். ஒரு தெரிந்து பார்ப்போம். நீங்கள் ரஜினி மற்றும் ராஜமௌலி இணைந்தால் எப்படி இருக்கும் என்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் பிடிச்சா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.